நீங்கள் ஒல்லியாக இருந்தால் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதாவது குண்டாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக வரும். ஒரு உங்கள் வெயிட் வந்து இப்போ நீங்கள் 60 கிலோ இருக்க வேண்டியவர் நீங்கள் 65 கிலோ இருக்கீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அதே 62ன்னா 62 கிலோ வந்துட்டீங்க. ஆனால் 60 கிலோ நீங்கள் இருக்கணும். இப்போ 65 கிலோ இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். 66, 67 போனால் தாழ்வு மனப்பான்மை அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே குறைச்சிட்டே வந்தீங்கன்னா 67, 66, 65ன்னு வரும்போது தாழ்வு மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். 62, 63 அதாவது 64, 63, 62 அப்படின்னு வரும்போது தாழ்வு மனப்பான்மை நல்லா குறைஞ்சு நீங்கள் 60 கிலோ வந்துட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தாழ்வு மனப்பான்மை இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 59 கிலோ வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தாழ்வு மனப்பான்மை இல்ல, இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அப்புறம் 59, 58, 57 அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு 50க்கு கீழ போயிடக்கூடாது. அப்போ அது வேற மாதிரியான தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அதனால வந்து ஒரு உங்கள் உடல் எடை தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை தீர்மானிக்கிறது. நீங்க உடல் பருமன் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும், உங்க உடம்பு என்ன எடை இருக்கணுமோ, அந்த எடைக்குள்ள இருக்கணும். அந்த எடைக்குள்ள ஒரு 4, 5 கிலோ வித்தியாசத்துல இருக்கணுமே தவிர, அந்த பார்டர தாண்டிறக்கூடாது. தாண்டிட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை எந்த அளவுக்கு தாண்டி போறீங்களோ, அதிகமா போறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அத குறைக்கணும்னா உடல் எடைய குறைக்கணும். உடல் எடைய குறைக்கும்போது உங்க உடம்பு அழகா இருக்கும். உங்கள நீங்க ரசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ரசிகராக மாறுவீங்க. ஒரு கலைஞராக மாறிட்டே இருப்பீங்க. உங்கள நீங்க ரசிக்கும்போது தான் நீங்க கலைஞராக உங்களை உணர்வீர்கள். அந்த கலைஞருக்கான அந்த மனப்பான்மை. ஒரு கலைஞராக, கலை உள்ளம் படைத்தவராக நீங்கள் மாறுவீர்கள். உங்கள நீங்க ரசிக்கணும். குண்டாக குண்டாக உடல் பருமன் அதிகமாக அதிகமாக உங்கள நீங்க ரசிக்க முடியாது. வெறுக்க தான் முடியும். உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வரும். வெறுப்பான சிந்தனைகள் வரும். அப்ப என்ன பண்ணணும், உடல் பருமன அதிகமாக விடவே கூடாது. உங்க பார்டர் எதுங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கணும். உங்களுடைய எல்லை எது? அதற்குள் இருக்க வேண்டும். ஒரு 60 கிலோ நீங்க இருக்கணும். அதான் உங்களுடைய எல்லை என்றால், 50 கிலோவிலிருந்து 60 கிலோ நான் இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடையன்னா, அப்ப 50 கிலோவுல இருந்தீங்கன்னா, ஒரு 100% தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழ போயிட்டீங்கன்னா, அப்புறம் திரும்ப வேறு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அதனால 50லேருந்து 60 60 கிலோ. அதில 50 கிலோ இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை. 51, 52, 53, 56, 60க்குள்ள இருக்கணும். இந்த மாரி உடல் எடை, உடல் பருமன், உடல் அழகு தான் உங்க தன்னம்பிக்கையை தீர்மானிக்குது. அதனால உங்க உடம்பு அழகா இருக்க பாருங்க. உடல் பருமன் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். வெறுப்பான எண்ணங்களை ஏற்படுத்தும். உங்க உடல் அழகா இருந்தா, நீங்க உங்கள ரசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு கலை உள்ளம் வந்துவிடும். கலைஞராக உங்களை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள ரசிக்கணும். அப்பதான் இந்த உலகத்த ரசிப்பீங்க. உங்கள ரசிக்கணும்னா, முதல்ல நீங்க நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும். அதுபோல உடல் பருமன் என்பதும் ஒரு நோய் தான். நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக, ஒல்லியாக இருந்தால் மட்டும் தான் உங்களை நீங்கள் ரசிப்பீர்கள். இந்த உலகத்தையும் ரசிப்பீர்கள். உங்களை வெறுத்தால் இந்த உலகத்தையும் வெறுப்பீர்கள். இந்த உலகத்தை ரசிக்க வேண்டுமா? அல்லது வெறுக்க வேண்டுமா? என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உடல் பருமன் அதிகமாக வைத்துக்கொண்டு நான் இந்த உலகத்தை ரசிக்கிறேன் என்று சொல்வது, எ அது நம்பவே முடியாது. அது ஒரு பொய் தான். உடல் பருமனாக இருந்து கொண்டு, நான் நான் என்னையே நான் ரசிக்கிறேன் என்று சொல்வது என்பது, அதுவும் ஒரு கற்பனை தான். பொய்யான கற்பனை தான்.